எல்லாத்துக்கும் வணக்கம். புது வாடிக்கையாளர், நம்மளுடைய பழைய வாடிக்கையாளர் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட்டாக போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது என்ன மிஷின், இது என்ன தொழில், இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாம் நம்ம டீட்டெயில் கொடுத்துருந்தோம். அப்புறம் இந்த நூலை வந்து நம்ம எங்கெங்கே விற்கிறது, நூலை வந்து என்ன விலைக்கு விற்கிறது, நம்ம என்ன விலைக்கு வாங்குகிறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலே நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த இந்த தொழிலில் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து எந்த வயது உடையவங்க இந்த தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுக்குறோம். இந்த நூலை வந்து எங்கெங்கெல்லாம் விற்கலாம் அப்படிங்கிற தகவலையும் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம். அதாவது வந்து இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எளிதாக இயக்கக்கூடிய மாதிரி தான் நம்ம வடிவமைச்சிருக்கிறோம். சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாருமே இது வந்து நம்ம பயன்படுத்தலாம். வீட்டில் வயசானவங்க முதல் கொண்டும் குழந்தைங்க முதல் கொண்டும் இந்த வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த துணியை வந்து இந்த மிஷினில் விட்டோம்னா அதுவாக பிரிஞ்சிடும். வயசானவங்க, ஓய்வூதியம் இருக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, வேலைக்கு போய் ரிட்டையர்ட் ஆகி இருக்கிறவங்க, எனக்கு வந்து நான் வீட்டில் சும்மா இருக்கிறேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதோ ஒன்று பண்ணணும், எனக்கு வந்து வீட்டில் சும்மா இருக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த தொழில் வந்து நல்லா அமோகமாக பண்ணலாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல உகந்த தொழில். நான் வந்து சும்மா தான் இருக்கேன், எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு என்னென்னா இந்த மிஷினை வாங்கி போட்டு நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? இந்த மிஷினோட விலை வந்து நம்ம 72,000 கொடுக்குறோம். நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். 72,000 கொடுக்குறோம். துணி 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதை நம்ம பிரித்து கொடுத்தா 80 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு பார்ட்டோட மிஷின். சரிங்களா? இன்னொரு மிஷின் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னம்னா, இன்னொரு மிஷின் வந்து ஒரு மிஷின் வந்து 40,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். கையில் பிரித்து அந்த மிஷினை வந்து உள்ளே விடணும். அந்த மிஷினில் வந்து 40,000 அந்த மிஷின் கொடுக்குறோம். துணி 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம். பிரித்து கொடுக்குறது 85 ரூபாயிலேருந்து 95 ரூபா வரைக்கும் நம்ம வந்து அந்த நூலை வந்து எடுத்துக்கிறோம். அது வந்து 100% ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மிஷின். சரிங்களா? அதுலேயே வந்து ஸ்பீடு மிஷின் ஒன்று கொடுக்குறோம் நம்ம. அது வந்து 52,000 நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அந்த மிஷினில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிஷின் வாங்க அது வந்து இதே மாதிரி மிஷினோட விலை வந்து 52,000, துணி 1 கிலோ 50 ரூபா, எடுக்கிறது வந்து 85லேருந்து 95 ரூபா வரைக்கும் எடுத்துக்கிறோம். லாஸ்ட் டைம் 50,000 நம்ம கொடுத்துருந்தோம். என்ன சார் நீங்கள் போன டைம் 50,000 கொடுத்தீங்க, இந்த டைம் 52,000 இருக்கிறீங்க, இன்றைக்கி வந்து கொஞ்சம் மெட்டீரியல் விலை கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஸோ வந்து அந்த மாதிரி கொடுக்குறோம். 3 ஆயிடுச்சுங்களா? இன்னொரு டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா சென்சார் மிஷின் நம்ம வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அந்த மிஷின் பார்த்திங்கன்னா 92,000 ரூபா. சரிங்களா? அந்த மிஷின் 92,000 ரூபா. மேலே மூடியை ஓப்பன் பண்ணால் மிஷின் குழந்தை யாராவது கை விட்டுருவோம். நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது யாராவது கை விட்டுருவாங்க அப்படிங்கிறனால வந்து நம்ம அந்த மிஷின் வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம். அது வந்து மேலே ஓப்பன் பண்ணோம்னா மிஷின் வந்து ஆஃப் ஆயிரும். நான் அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் போட்டுடுறேன். அந்த மாதிரி மிஷின் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். சரி, 4 வகையான டைப்பில் வந்து நம்ம மிஷின் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி மிஷின் வேணுமோ அந்த மாதிரி மிஷின் எடுத்துக்கங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வேறு யார், பெண்கள் வீட்டில் வந்து பெண்கள் வந்து இந்த தொழிலை வந்து முழு மனதோடு நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடிய தரத்தில் தான் வந்து நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா லேடிஸையுமே வந்து நம்ம வீட்டில் இருந்தே ஓட்டலாம். வீட்டில் வேலையை முடிச்சுட்டு நம்ம அக்கம் பக்கத்தில் சண்டை போடாமல் இருக்கணும், நல்ல சுமூகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினை வாங்கி போட்டு வீட்டில் வந்து அவங்களால முடிஞ்ச செலவு, நீங்கள் வந்து வீட்டுக்காரன்ட்டு எதிர்பார்க்க வேண்டியதில்லை, மாமனார் மாமியார்கிட்ட எதிர்பார்க்க வேண்டியதில்லை. உங்களுடைய தேவைக்கு என்ன தேவையோ, உங்களோட செலவுக்கு என்ன தேவையோ வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து அந்த மிஷினை வாங்கி போட்டு நீங்கள் உங்களோட தேவைக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியுமே வந்து நம்ம மிஷினை வந்து நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கோம். பெண்களுக்கு வந்து எப்படி நான் எப்படி ஓட்டுறது என்ன ஏதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காலையில் வீட்டில் வேலையை முடிக்கிறீங்க, பசங்களை ஸ்கூலுக்கு வந்து 8:30 மணி 9 மணிக்கு தாட்டி விட்றீங்க, வீட்டுக்காரரே 9:30 மணிக்கு அதிகபட்சம், ஏன்னா 10 மணி வரைக்கும்லாம் யாருமே வந்து வேலைக்கு போகாமல் இருக்க போகிறதில்ல, ஒரு 9:30 மணிக்கு தாட்டி முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வேலை கூட்டி முடிச்சு எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு 10 மணிக்கு இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம் ஓட்டுங்க. ரொம்பவெல்லாம் நீங்கள் வந்து ஒன்றும் சிரமப்பட வேணாம். 10 மணிலேருந்து 11, 12 2 மணி நேரம் ஓட்டுங்க. இந்த தொழில் நாங்கள் எப்படி கொடுக்குறோம்னா 1 மணி நேரத்துக்கு 100 ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு வந்து நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம வேலை செய்யணும், அந்த 1 மணி நேரம் எந்திரிக்காமல் ஓட்டணும். சரிங்களா? எந்திரிக்காமல் வந்து 1 மணி நேரம் நம்ம ஓட்டணும்னா தான் நம்ம வந்து
இதில் வந்து நம்ம வந்து நம்ம நினைக்கிற வருமானத்தை நம்ம ஈட்ட முடியும். நம்ம ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறோம். அந்த சினிமா தேட்டருக்கு போகும்போது அந்த படம் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் நம்ம உட்காந்துருக்கோம். கடைசியாக வந்து 1.25 மணி நேரம் இடைவேளை வர வரைக்கும், இன்டர்வல் வர வரைக்கும் வந்து நம்ம 1.25 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம்ல. அந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல உட்காந்து இந்த தொழிலை வேலை செஞ்சால் ஒரு நாளைக்கு 100 ரூபா வந்து நம்ம வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ காலையில் ஒரு 2 மணி நேரம் பண்ணுறீங்க, 12 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, மத்தியானம் வந்து சாப்பாடு வேலை 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 1 மணி 2 மணிக்கு சமையல் பண்ணி முடிக்கிறீங்க, வீட்டுக்காரர் வராரு, சாப்பிட்றீங்க, ஒரு 3 மணிக்கு ஓகே 1 மணி நேரம் சாப்பாடு டைம் 3 மணிக்கு முடிச்சுட்டு ஒரு 3 மணிலேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. பசங்க வர வரைக்கும், ஸ்கூல் விட்டு வர வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க, 4 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க, அவ்வளோதான். 5 மணிக்கு போய் பசங்க வர்றாங்களா குடிக்கிறாங்களா எல்லாம் பார்த்து டீ வச்சு கொடுத்து டியூஷனையும் தாட்டி விட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேலை செய்கிறது உங்கள் கையில் இருக்குது. 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வேலை செய்யலாம். இல்லை டிஃபன் வேலை 8 மணிக்கு டிஃபன் வேலையை முடிச்சு போட்டு 8 மணிக்கு மேலே 9 மணிக்கு மேலே வந்து நீங்கள் 12 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணலாம், விடிய வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? எல்லாமே வந்து உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வேலை செய்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த மிஷினை வந்து நாம் எல்லாருமே வந்து ஈஸியாக ஓட்டுற மாதிரி தான் நம்ம வடிவமைச்சிருக்கோம். நான் திரும்பவும் வந்து உங்களுக்கு இன்னொரு டைம் நான் காமிச்சிட்றேன். இந்த மிஷின் எப்படி ஓட்டணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு டைம் வந்து காமிச்சிட்றேன். ஏன்னா அன்னைக்கு பார்த்தது வேறு, அன்னைக்கு பார்த்தவங்க இன்னைக்கு பார்த்துருக்க மாட்டாங்க. அதாவது வந்து நான் எல்லாத்துக்குமே வந்து இன்னொரு டைம் வந்து நம்ம முழுசாக வந்து இந்த மிஷின் எப்படி ஓட்டுறது, என்ன பண்ணுறதுன்னு காமிச்சிட்றேன். ரொம்ப சிம்பிள். துணி எடுக்கிறோம், மோட்ரு போடுறோம், பாருங்க. மிஷினை போடுற ஓட்டுறோம், அவ்வளோதான். இதில் என்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன சிரமம் இருக்க போகுது? ஒரு சிரமம் இல்லை. சரிங்களா? மிஷினை ஓட்டுறோம், நூல் வருது, துணி எடுக்கிறோம். இங்கே பாருங்க, துணி எடுக்கிறோம், மோட்டரை போடுறோம், போடுது. அடுத்து ரெடி எடுத்து வச்சுக்கணும் கையில். பாருங்க, ஓட்டி முடி அடுத்து ரெடியாக கையில் எடுத்து வச்சு இன்னொரு முடிவுக்கு அடுத்து ஓட்டிடணும். இந்த மாதிரி வந்து மிஷினை வந்து ரன் பண்ணாம ஸ்லோ பண்ணாம நம்ம வாட்டுக்கு ஓட்டிகிட்டே இருந்தா நல்ல வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதான். இதுல வர்ற வந்து நூலை வந்து நம்ம இதுல வெளியே எடுத்துக்கலாம். இதுல வெளியே எடுத்துக்க வேண்டியதான். வெளியே எடுத்து நம்ம ஒரு சாக்கில் போட்டுக்க வேண்டியதான். இப்போ நான் வந்து இந்த நூலை வந்து எப்படி கிளீன் பண்றது அதே ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்க. இப்படித்தான் உதறணும், பார்த்துக்குங்க. பார்த்தீங்கல்ல, இப்படித்தான் க்ளீன் பண்ணணும். இது வந்து நாங்கள் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி கிளீனிங் வந்து நாங்கள் பண்ணிக்குவோம். நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஓட்டி சாக்கில் போட்டு கொடுத்துடணும். இந்த மாதிரி சாக்கில் போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்குவோம். இது பாருங்கள், சத்திரப்பட்டியிலேருந்து வந்திருக்குங்க. இது ஒரு பாருங்கள், சத்திரப்பட்டியிலேருந்து வந்திருக்கு. அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி எனக்கு பண்டல் போட்டு நீங்கள் எந்த ஊர் இருந்தாலும் சரி எனக்கு பண்டல் போட்டு டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிங்கன்னா நான் இங்கே திருப்பூரில் நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் கலெக்ட் பண்ணிக்குவோம். கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் உதறி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் ஒரு நாள், அதிகபட்சம் 2 நாள், 2 நாள் உங்களுக்கு வந்து பேமெண்ட் போட்டு விட்ருவோம். சரிங்களா? இதுதான் எங்களுடைய மெத்தேடு. சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். இதை பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோவில் நான் நாளைக்கு இந்த நூலை எப்படி பேக்கெட் பண்ணுறது, எங்கெங்கே சேல் பண்ணுறது அப்படிங்கிற முழு வீடியோவை நான் உங்களுக்கு தெளிவாக போடுறேன். நன்றி, வணக்கம்.